The videos about antibiotic overuse. நம்ம தமிழ்நாட்டில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு சும்மா ஆன்டிபயோட்டிக் ஃபார்மசியில் போனால் வந்து ஈஸியாக கிடைக்கிது. ஃபஸ்ட்டு இது மற்ற இடத்துல வந்து இது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காலாம் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸில் அந்த மாதிரிலாம் எதையுமே வாங்க முடியாது. ஃபார்மசிஸ்ட்டில் ஒருத்தங்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படிக்கிறதுக்காக பிஃபார்ம் முடிச்சுட்டு ஒருத்தன் உட்காந்துட்ருப்பான். அவன் எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷனும் லைன் பை லைன் படிச்சுட்டு எது கொடுக்கணுன்னு அவனுக்கு தெரியும், அவன் தான் கொடுப்பான். இங்கே வந்து நீங்களாக போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்கிற அளவுக்கு தான் நம்ம சிஸ்டம் இருக்குது. ஈவன் நீங்கள் கேரளாவில் கூட இந்த மாதிரி பண்ண முடியாது, அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஈஸியாக கிடைக்கிது ஆன்டிபயோட்டிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இதோட சீரியஸ்னஸ் பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு டிசீஸ்க்கு நம்ம காமனாக அமாக்சிசிலின் இல்லை வந்து ஒரு சிப்ரோ இல்லை ஒரு டாக்ஸி கொடுப்போம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு இதுக்கு முன்னாடி எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் நார்மல் ஃபீவருக்கு நீங்கள் ஒரு 40 வயசு ஆகும்போது உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபீவர் வருது. அப்போ இந்த காமனாக யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கேட்காம நார்மல் ஃபீவர் கொஞ்சம் சிவியரானாவே நீங்கள் டேரெக்டாக ஐசியூவில் அட்மிட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக் தான் போடுற அளவுக்கு போயிடும் சுச்சுவேஷனு. இப்போ கண்டக்ட் பண்ண ரிசர்ச்சில் ஐசியூவில் அட்மிட் பண்ண பேஷண்ட்ஸில் 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னென்னு இவங்க பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது அதையும் ஒழுங்காக எடுக்கிறாங்களா கிடையாது. 3 days எடுக்க சொன்னால் 3 days எடுக்கிறது இல்லை, 1 day தான் எடுப்போம், 2 days தான் எடுப்போம். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் அது 5 days எடுத்தால் மட்டும்தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை வந்து 2 days எடுத்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வர்றதுக்கு ரீசன் ஒன்று நீங்களாக போய் எடுக்கிறது, இன்னொன்று டாக்டர் ஒரு 5 நாளைக்கு கொடுத்தாங்கன்னா இவன் எதுக்கு 5 நாளைக்கு கொடுக்குறான், அப்போ நம்ம எடுக்கக்கூடாதுன்னு 1 நாள் 2 நாள் எடுத்து ரெசிஸ்டன்ஸை காஸ் பண்ணிடுறீங்க. ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் டாக்டர்ஸ்க்கும் தெரியும், அப்போ தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் டாக்டர்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி தப்பான நேரத்தில் கொடுத்தா நீங்களே எடுக்காதீங்க. ஒரு சளி இருமலுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற சளி இருமலுக்கு டாக்டர்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட எடுக்காதீங்க. இன்கேஸ் ஃபீவர் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஃபீவரில் ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாதுப்பா. 3rd டேயில் வந்து இல்லை ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஃபீவர் சிவியராக இருந்தால் தான் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் பேரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், இல்லை உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். காமனாக இருக்கிற ஆன்டிபயோட்டிக் அமாக்சிசிலினு, அசித்ரோமைசின் இதெல்லாம் பேர் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் அதெல்லாம் யூஸ் பண்ண யாருன்னா கொடுத்தாங்கன்னா ஏன் கொடுக்குறீங்கன்னு கேளுங்க.